இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் இந்த திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான டெண்டரில் ஜாய் அலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை தாம்பரம் மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சுங்க கட்டணம் உயர்வு. விழுப்புரம் அருகில் உள்ள விக்கிரவாண்டி சுங்க சாவடியில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கார், லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான ஒரு வழி மற்றும் மாதாந்திர கட்டணங்கள் செப்டம்பர் 1 முதல் மாறுபடுகின்றன. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது குறித்த விளக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார்கள் சொந்தமானவை அல்ல என்றும் 5 ஆண்டுகள் அலுவலக பயன்பாட்டிற்காக மட்டுமே வழங்கப்படும் என்றும் காலம் முடிந்ததும் திரும்ப பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் தேர்வு பணியாளர் வாரியம். கோயில்கள் மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படையான நேரடி நியமனங்களை செய்வதற்காக இந்த ஆண்டு திருக்கோவில் தேர்வு பணியாளர் வாரியம் அமைக்கப்பட உள்ளது. குழந்தைகளுக்கு சளி மருந்து விற்பனையில் கட்டுப்பாடு. 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சில குறிப்பிட்ட கூட்டு சளி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு தடை மற்றும் முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நீட்டிப்பு. எந்த குழந்தையும் கல்வியை இழக்கக்கூடாது என்பதற்காக அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடு வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலை கிராமத்திற்கு நிதி ஒதுக்கீடு. படப்பிடிப்பிற்கு சென்ற முதல்வர் விஜய் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கொடைக்கானல் அரசன் கோடைமலை கிராமத்தில் சாலை வசதிக்காக 5 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழக ஆசிரியர்கள் தேர்வு. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் வழங்கும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் ஆசிரியர் அமுதா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். வேளாங்கண்ணி திருவிழா சிறப்பு ரயில். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு தாம்பரம் மற்றும் திருவாரூர் இடையே ஆகஸ்ட் 28ஆம் தேதி இரவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடக்கம். 2 நாள் விடுமுறைக்கு பின் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டசபை மீண்டும் கூடியுள்ளது. இதில் பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் ஆந்திர கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல் அமைக்க மானியம். வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க நுகர்வோருக்கு 78,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. 1 கிலோவாட் முதல் 3 கிலோவாட் வரை மின் உற்பத்தி செய்யும் இந்த திட்டத்தின் மூலம் முதலீட்டை எளிதில் திரும்ப பெறலாம். பள்ளி கல்வித்துறை அலுவலக ஊழியர்களுக்கு சுற்றறிக்கை. சட்டசபை கூட்டத்தொடர் முடியும் வரை அலுவலக பணியாளர்கள் அனைவரும் காலை 9 மணிக்கே பணிக்கு வந்து சட்டமன்ற கேள்விகளுக்கான பதிலை தயார் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தாம்பரம் வேளாங்கண்ணி அமிர்த பாரத் சிறப்பு ரயில். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு நவீன வசதிகளுடன் கூடிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எந்த கடையிலும் ரேஷன் பொருள் பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் அட்டை கையில் இல்லாவிட்டாலும் மொபைல் போனில் உள்ள அதன் சாஃப்ட் காப்பியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் பட்டியல் வெளியீடு.
தமிழகத்தில் பள்ளிகள், கோயில்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்த பொதுமக்கள் எதிர்த்த 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கான முழுமையான முகவரி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நரசப்பூர் சிறப்பு ரயில் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வழியாக ஆந்திர மாநிலம் நரசப்பூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு ரயில்கள். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி சிறப்பு முன்பதிவில்லா ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அரசியல் கருத்து மோதல். அரசியல் களத்தில் தாவேக மற்றும் பிற கட்சிகளின் தாக்கம் குறித்த விவாதங்கள் மற்றும் தலைவர்களின் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அஜித்குமாரின் கார் பந்தய விபத்து. நடிகர் அஜித்குமார் ஓட்டி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறியது. அதிர்ஷ்டவசமாக அவர் காயம் ஏதுமின்றி தப்பினார். வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மரியானவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.